2026 தேர்தல் சசிகலாவிற்கு அழைப்பு கொடுக்கும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு புறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, மறுபுறத்திலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம், இன்னொரு புறத்திலே பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த தொகுதிகளில் யார் யாருக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம், கூட்டணிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக அடுத்த கட்ட வேலைப்பாடுகளையும் மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடிக்கு சசிகலா அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது அரசியல் வட்டாரத்திலே மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சிக்குமே ஆதரவுகளை கொடுக்கல, பாஜகவிற்கோ திமுகவிற்கோ ஆதரவுகளை கொடுக்கல, புதிதாக கட்சியும் ஆரம்பிக்கல. அதற்கு மாறாக நான் அதிமுகவை சேர்ந்தவன் தான், அதிமுக எங்களுடைய அதிமுக கண்டிப்பாக 2026 அதிமுகவை வெற்றி பெற வைப்பேன், அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சசிகலா அம்மையார் சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஓபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு போனார், அதிமுகவுக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டார். அதே போல திமுக கூட்டணியின் பக்கம் சாயலாம் அப்படின்னு சொல்லி முடிவுகளை எடுத்து அது முடியாமல் போனதும் தற்போது தன்னிச்சையாக விடப்பட்டிருக்கிறார். ஆனால் சசிகலா அம்மையார் அப்படி கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சசிகலா அம்மையார் எடப்பாடிக்கு திடீரென அழைப்பு கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்றத்தில் என்பது நடைபெற இருக்கிறது. ஆனால் தேர்தல் முடிவதற்குள் தமிழ்நாடு ஒரு வழியாகிவிடும் என்பதுதான் உண்மையான ஒரு நிகழ்வு. திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் அரசியல் செய்து வருகிறார். ஆனால் அதிமுகவிலும் சற்று சலசலப்பு என்பது குறைந்திருக்கிறது. இப்போதுதான் அதிமுக பாஜக கூட்டணி பலப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. இந்த சூழலில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அதில் அவர் தமிழக மக்களின் நலன் காக்க மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய அதிமுக அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் நடந்தவையாகவே இருக்கட்டும், நடந்தவை நடக்க இருப்பவை நல்லதாகவே இருக்கட்டும் என்ற மனநிலையோடு நாம் அனைவருமே ஒன்றிணைய வேண்டும். ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதை போல அதிமுக பிரிந்து கிடப்பதால் அதில் திமுக குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது. திமுக எனும் தீய சக்தியை வீழ்த்த ஆட்சியை பிடிக்க வேண்டும். அதிமுக ஒன்றிணைவதில் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. தமிழக அரசியலில் இரு பெரும் தலைவர்களாக இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்தவர்கள் இன்று விலகி இருப்பது சரியல்ல. நாம் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார் நமது சசிகலா அம்மையார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிமுகவிற்குள் நுழைய விரும்பும் சசிகலா கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை விட்டுக் கொடுக்க விரும்பாததை இந்த அறிக்கையின் மூலம் உணர முடிகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த அறிக்கையில் கழக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா என குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு அதிமுக அழைப்பு விடுத்திருப்பது கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரைக்கும் சசிகலா அம்மையார் அதிமுகவிலே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு வேணுமானால் அதிமுகவிலே சசிகலா அம்மையார் வருவதற்கு சற்று கொஞ்சம் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இருந்த போதிலும் இப்போதுக்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.